நீங்க ஏதாச்சும் கடை நடத்திக்கிட்டு இல்ல சின்ன சின்ன வியாபாரங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் வந்துட்டு சின்ன ஒரு இளநீர் கடையோ, டீ கடையோ வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கடையில வந்துட்டு அவங்களோட QR கோட் ஒட்டி வச்சிருக்காங்க அப்படின்றப்போ தைரியமா அவங்களுக்கு உடனே இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது கர்நாடகால ரீசெண்டா இப்போ 14,000 கடைகளுக்கு GST நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட் மூலியமா. GST நோட்டீஸ் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு டாக்ஸ் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த ஒவ்வொரு நோட்டீஸ்லயுமே எந்த அளவுக்கு வந்துட்டு டாக்ஸ் அமௌண்ட் வந்திருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில், ஒருத்தருக்கு 2 லட்சம், ஒருத்தருக்கு 6 லட்சம், ஒருத்தருக்கு 10 லட்சம் வரைக்கும் கூட இந்த ஒரு டாக்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு GST நோட்டீஸ்ல வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சரி, இது எதுக்காக வருது அப்படின்றப்ப பார்க்கும்போது சின்ன சின்ன கடைக்காரர்கள் கூட இப்போ UPI அப்படின்ற ஒரு டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணதுனால, ஸோ இப்போ இந்த UPI ஆப் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பா எல்லா கடைக்காரர்களுக்குமே மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இது இன்னைக்கு கர்நாடகால இந்த அளவுக்கு ஒரு GST நோட்டீஸ் எல்லா கடைக்காரர்களுக்கும் ரிசீவ் பண்றாங்கன்னா, நாளைக்கு